ஒரு நாள் தைப்பூச விரதம் எப்படி இருக்கலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் 48 நாள், 21 நாள், 11 நாள், 6 நாள் அப்படிங்கிற கணக்கில் எல்லாருமே இருந்துட்டு இருப்பாங்க. நாம எவ்வளோ நாள் இருக்கிறோம் அப்படிங்கிறது கணக்கு கிடையாது. ஒரே ஒரு நாள் இருந்தாலும் மன தூய்மையோட உண்மையான பக்தியோட இருந்தாலே போதுமானது. முருகப்பெருமான் கண்டிப்பா நமக்கு அருள் பாலிப்பார். இப்போ ஒரு நாள் அன்னைக்கு எப்படி நம்ம விரதம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை நைட்டே உங்களுடைய விரதத்தை ஆரம்பிச்சிருங்க. ஏதாவது ஒரு பழம் கொண்டு நீங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்த நாள் காலையில எழுந்ததுமே குளிச்சுட்டு வந்து பூஜை அறையில வேல் சிலை இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணிட்டு உங்களுடைய சங்கல்பத்தை எடுத்துட்டு நீங்க விரதத்தை ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு முழுவதுமே கண்டிப்பா முருகப்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லிக்கிட்டே இருங்க. முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும் போதும், நமக்கு முக்தி கிடைச்சிரும். அதே மாதிரி அன்னைக்கு என்ன உணவுகள் உங்களால சாப்பிட முடிஞ்சாலும் சாப்பிடுங்க. முழு வேளையும் விரதம் இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கலாம். உங்களுடைய உடல் நிலத்தை பொறுத்து இருந்துக்கோங்க. இல்லையா பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமானுடைய மந்திரங்களை பாராயணம் பண்ணுங்க. கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், வேல்மாறல், கந்த